கிறிஸ்துனுடைய சரீரத்தை என்ன பண்ணிட்டார்? அவரு அழிவைக்கான ஒட்டாமல் மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை என்ன பண்ணியிருக்கிறாரு? விடுதலை ஆக்கியிருக்கிறார். அப்ப அவரு இயேசு கிறிஸ்து தாவீதின் மூலமாக அவர் தைரியமா சொல்றாரு, God is with him, nothing can shake him. Jesus Christ சொல்றாரு, God is with him, with me, nothing can shake me and nothing can move me away from the protective power. தேவனுடைய பாதுகாக்கும் வல்லமையிலிருந்து எதுவும் என்ன அசைக்க முடியாது, என்ன நகர்த்த முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் என்னோட கூட இருக்கிறார். தேவன் எங்க இருக்கிறார்? என்னோட கூட இருக்கிறார், உங்களோட கூட இருக்கிறாருங்க. அவருடைய ப்ரொடெக்டிங் பவர் மூலமா நம்மளை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். இயேசு உயிர் தெழுந்தனால இதெல்லாம் நமக்கு வந்து கிடைத்திருக்கிறது. இயேசு சொல்றாரு, இந்த மரணத்துல அவர் என்ன விட்டுற மாட்டாரு. எத்தனை மனிதர்கள் வேண்டுமானாலும் கூடி என்ன சிலுவையில ஆணி அடித்து ரத்தம் சொட்ட சொட்ட என்ன சிலுவையில் அறைந்து கொல்லலாம், கல்லறையில கொண்டு போய் வைக்கலாம், ஆனால் அவர் என்னுடைய மாம்சம் அழிவை காண விட மாட்டார். அந்த மரணத்துல கூட அவர் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன். ஏன்னா அவர் சொல்றாரு, கர்த்தர் என்ன கைவிடவே மாட்டாருன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவர் சொல்றாரு பாருங்க, எப்படி சொல்றாரு, என் ஆத்துமாவை பாதாளத்தில் விட மாட்டீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண விட மாட்டீர். அவர் அழிய மாட்டார், அவருடைய மாம்சம் அழிவை காணாது. என்னை கைவிட மாட்டீர். ஒருவேளை நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கலாம், கல்லறைக்கு உள்ள நான் இருக்கலாம், ஆனா அப்ப கூட எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கை? அவர் என்னை கைவிடவே மாட்டார். He will never ever abandon me. He is with me and I will not be shaken and I will not be moved from the protective power of God.